வணக்கம் நண்பர்களே. 2025 குரூப் டூ ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். அந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. இப்போது அன்பிலார், அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் அவங்களுக்கே உரியது, தமக்கே உரியர். அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் அவங்களுக்கே உரியது. காசு, பணம், வீடு, வாகனம் எல்லாமே அவங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையர், அன்பு இருக்கிறவங்க என்பும் உரியர் பிறருக்கு. இப்போ அன்பு உடையவங்க, என்பும்னா எலும்புன்னா எலும்பு எங்கே இருக்கும்? உடலில் இருக்கும். உடல், உயிர், அந்த உடலில் இருக்கக்கூடிய எலும்பு முதற்கொண்டு பிறருக்கு உதவக்கூடும், பிறருக்கு அது உதவக்கூடும், உதவி செய்வாங்க. இதுதான் இந்த திருக்குறளோட மீனிங். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புடையர் எல்லாம், அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியது அப்படிம்பாங்க. அன்பு உடையவர்கள் எல்லாமே பிறருக்குரியதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலாருக்கு என்புதோல் போர்த்திய உடம்பு. இப்போது அன்பின் வலியது உயிர்நிலை. ஒரு உயிரினோட நிலை எதுன்னா கண்டிப்பாக அன்பு தான். ஒரு உயிர்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த உயிர் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லைனா, அஃதிலாருக்கு, அந்த அன்பு இல்லைனா என்புதோல் போர்த்த உடம்பு, எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உடம்பு தான். அது உயிர் தான், எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உயிருள்ள உடம்பு, அவ்வளோதான். மற்றபடி அது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கினா. இப்போது அன்பு, ஒரு உயிர்நிலை இருக்குதுன்னா அதுக்கு அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லைன்னா அது உயிர் தான். அந்த உயிர் எப்படி இருக்கும்னா எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உடம்பு போல தான் இருக்குமே தவிர அந்த உயிரினால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகேங்களா? இது புரியுது. 2 திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். கண்டிப்பாக இப்போ தான் பார்த்தோம், அன்பு இருக்கிறதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல்னு சொல்கிறாங்க. இது தப்பு. அந்த அன்பு இல்லைனாலும் அந்த உடலில் உயிர் இருக்கும். ஆனால் அந்த உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பு போல தான் இருக்குமே தவிர வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. உயிரற்ற உடல்னு சொல்லலை, ஒரு ஜடம், ஒரு பிணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லலை. அவங்களும் உயிருள்ளவர்கள் தான். ஆனால் எப்படி இருப்பாங்க? அவங்க எலும்பும் தோலும் போர்த்தியவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ 2வது ஒன்று கம்பல்சரி தப்பு. 3வது ஒன்று பாருங்கள். அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே உண்பர். சரிங்களா? அன்பு உடையவர்கள் நம்ம இப்போ தான் சொன்னோம், உடலுமே பிறருக்கு உரியது. கரெக்டு தான். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். ஆமாம், அன்பு இல்லைன்னா எல்லா பொருளும் என்னது? எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அன்பு உடையவர்கள் தன் உடலும் பிறருக்கே உரிய. அப்போ 3, 4 கரெக்டு, 1 கரெக்டு, 2 மட்டும் தப்பு. இது அன்புடைமை அப்படிங்கிற